அனைவருக்கும் வணக்கம். டிஎம்கேவுடைய ஐடி விங்கில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோடி அவர்களுடைய ஃபோட்டோ போட்டு மோடியின் புழுகல்கள் முடியும் காலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 10 ஆண்டு காலத்தில் என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை போட்டு பதிவு பண்ணியிருந்தாங்க. சரி, இது என்ன உண்மை அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? பார்க்கும்போது நமக்கு ஒரு வீடியோவை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்ன, யார் பேசின வீடியோ அப்படிங்கிறத பாருங்கள். Messages of the G20. Vasudhaiva I'm determined to say this correctly. I practiced. Vasudhaiva Kutumbakam. The world is one family and we must support each other. Throughout this week, we discussed global crises and agreed that we must bridge gaps between commitments to the Sustainable Development Agenda and its implementation. Multilateral organizations, including the UN and the International Financial Architecture, urgently need reform to fully recognize and leverage the significance of the Global South. From bolstering digital public infrastructure and innovative capacity building to strengthening the existing supply chains and addressing the debt crisis, India is setting an example for many UN member states from the Global South. பாத்தீங்களா இந்த வீடியோ யார் பேசினது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். UNGA தலைவர் திரு டெனிஸ் பிரான்சிஸ் அவர் சமீபத்தில் பேசியிருக்காரு. இந்தியாவை பார்த்து நம்ம கற்றுக்கணும், இந்தியா ஒரு முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்னு சமீபத்தில் அவர் பேசின காணொளி தான் இப்போ நம்ம பார்த்தோம். அதாவது உலக தலைவர்கள், ஐநா எல்லாமே நம்மளுடைய பாரத பிரதமரையும் அவருக்கு கீழே அரசாங்கம் எப்படி சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுருக்காங்க, தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க அரசியலுக்காகவே அவரை குறை சொல்லிகிட்டு இருக்கிறது தான் நமக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது தெரிய வருது. சமீபத்தில் கூட பாகிஸ்தானில் இருந்த அந்த நாட்டில் இருந்த ஒரு லீடர் அந்த பார்லிமெண்ட்டில் நம்மளுடைய நாட்டை பற்றி பெருமையாக பேசினதை நம்ம பார்த்தோம். இப்போது UNGA தலைவர் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது திமுகவுக்கும் இந்தி கூட்டணிக்கும் பிரதமர் அவர்களை குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒன்று மட்டுமே நோக்கமாகவும், அதனால் பொய்யையும் இல்லாத ஒன்றையும் மிகைப்படுத்தி சொல்கிற விஷயத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கிறது நமக்கு தெரிய வருது.